பேய் இருக்குன்னு சொல்ற கூட்டமா நீங்க இருக்கிறதுனால, அத நம்புற மாரி ஒரு கதை சொல்ல முடியுமா? பூவாகி, புழுவாகி, மானாகி, மாடனாகி, பேயாகி, பிசாசாகி, மனிதனாகி, மறுபிறப்பி வேண்டாம் எம்பெருமானே. மாணிக்கவாசகர் சாதாரண ஆளு அல்ல. திருவாசகங்கிற தேனில பேயையும் பிசாசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுக்கு மிகப்பெரிய ஆதாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா தொப்பூர் கனவா. ஆனா எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா அது சர்க்கலா இருக்கு, அங்க ஓட்ட தெரியாததுனாலதான் விபத்துகள் நடக்குதுன்னு சொல்றாங்க. அங்க விபத்து நடந்தவங்க கிட்ட ஆய்வு பண்ணும் பொழுதும் பேட்டி எடுக்கும் பொழுதும் ஒரு பெண் கையை வச்சு மறைச்சா நிறுத்துனே இறங்கி பார்க்கும்போது காணோம், விபத்து நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. தொப்பூர் கணவாயில வேற மிஸ்டேக்கும் சொல்றாங்க. அதிகமா பேய் பிசாசுகள் இருக்கிறதுக்கு ஆதாரமும் இருக்கு. நிறைய பேர் விபத்து பண்ணின டிரைவர்கள் கொடுத்த வாக்குமூலம் காணொலியில் இருக்கு. அதை எப்படி இல்லைன்னு மறுக்க முடியும்? தொப்பூர் கனவு உண்மைதானே. 12 மணிக்கு நாய் அறுத்துக்கிட்டு சங்கிலியோட ஓடுது, பேய் சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு. அதெல்லாம் உண்மைதானங்க, நடக்குதுல. நாங்களாம் சோடிக்கிறோமா? நீங்க பேய பார்த்திருக்கீங்களா? பார்த்துருக்கையா. எப்போ பார்த்தீங்க? என்னுடைய தொழிலே அதுதானே. பேய் ஓட்டுறது, பேய்களை சமாதானப்படுத்துறது, சாந்தப்படுத்துறது, பச்சை கலையத்தில் அடைக்கிறது, கடல்ல கரைக்கிறது, இதுதான் எங்களுடைய தொழிலே. உண்மையான்மே ஆன்மாக்கள் இருக்குங்கிறது அக்செப்டட் பண்ணப்படுது. அது எப்படி அப்படின்னா, நம்மளோட உயிர் பிரியறது யாரும் பார்த்ததில்ல, ஓகேங்களா? அப்போ அது எங்கே போய் சேருதுங்கிறது யாருக்கும் தெரியாது, ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு உயிர் உருவாகிறது நம்மளால உணர முடியும், ஓகேங்களா? அப்போது இந்த பாடி விட்டு அது பிரிஞ்சாவே அது ஆன்மா தான். அப்போ ஆன்மா இருக்குங்கிறது நீங்கள் அக்செப்டட் பண்ணி தான் ஆகணும். இல்ல உங்களுக்கு சொந்த அனுபவம் இருக்கா? ஏன்னா உங்களுக்கு இது நம்பிக்கை வர ஒரு காரணம் இருந்திருக்கும் இல்லையா? கொரோனா ஃபீல்டில் அப்பா அம்மா 2 பேருமே கொரோனா அட்டாக்கில் இறந்துடுறாங்க. 2 குழந்தைங்க, ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது, பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ இந்த குழந்தைங்களுக்கு என்ன வயசுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை 5 வயசு, இன்னொரு பையன் 9 வயசு. இந்த 2 குழந்தையும் எப்படியாச்சும் டாமினேட் பண்ணணும், இவங்களை இல்லாமல் பண்ணணும்ன்ட்டு அவங்களோட சொந்தக்காரங்க பிள்ளைங்களை அடிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறது, ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வைக்கிறது, இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிள்ளைங்களோட அப்பா அம்மா 2 பேருமே அவங்களோட அந்த பையனோட உடம்புல குடியேறி அந்த பையன்கிட்ட என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, எந்த வக்கீலை பார்க்கணும், எங்கே என்னெல்லாம் பேப்பர் இருக்குது, எல்லாமே ப்ரூவ் பண்ணிவிட்டு 11 நாளில் வெளியேறினார். இதை விட உண்மையான விஷயம் என்ன வேணும் சொல்லுங்கள்? அப்போ 9 வயசு பையனுக்கு ஒரு வக்கீலை பார்க்குறதோ இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்குங்கிறதோ தெரிஞ்சே இருக்காது. அப்போ அவன் சொல்கிறான்னாக்கா அது எப்படி நீங்கள் அக்செப்டட் பண்ணிக்க முடியுது? அந்த வக்கீல் அவருக்கு அதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. எப்படி தெரியும்? அவனுக்கு ஸ்கூலில் வீடு தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது. ஆஃபீஸ் போயிருக்கான், அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்திருக்கான், நேராக போயிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி வக்கீலை பார்த்து, வக்கீலனாக்கா அப்போ தான் ஃபேமிலி வக்கீல் அவர் அந்த பையன் பார்க்குறான், ஓகேங்களா? அந்த ஃபேமிலி வக்கீல் தான் நம்மகிட்ட வந்தார் ஹெல்ப் கேட்டு, ஓகேங்களா? நான் இதை தான் கேட்குறேன். உணர்வுபூர்வமாக இது நடந்தது. ஏன்னாக்கா எல்லாருக்குமே ஒரு எப்படி சொல்கிறது, அது உணர்ந்தாதான் தெரியும். வேற என்ன கதை இருக்குது இது மாதிரி உங்ககிட்ட சொல்றதுக்கு? ஐயா வணக்கம். நான் செங்கோல் சங்கிலி பாபா. பேய் ஓட்டுற ஆள் தான். நீங்க பேய் ஓட்டுற ஆள் தான்? ஆமாம். அதாவது ஸ்கூல் படிக்கிற பையன் இவன் சொன்ன மாதிரி அவர் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பக்கம் சுடுகாடு, அந்த பையனை பிடிச்சிட்டு இருக்கு. அவன் போய் வருவான், படிப்பான், படித்து முடிச்ச பிறகு டிவியை பார்த்து அவங்க வீட்டில் புரியல, டிவி பார்க்குறான் போல இருக்கு பையன். அப்போ தற்சமயம் அவங்ககிட்ட லைனில் வராங்க, ஐயா இந்த மாதிரி இருக்குன்ட்டு. அப்போ அவனுக்கு போய் பார்க்கும்போது அவன் என்னை பார்த்த உடனே சைலண்ட் ஆகிடும். எனக்கு என்கிட்ட இருக்கிற பவர் என்னன்னா தேடை. கண்ணை 2 கட்டினா கூட எனக்கு இது ஓப்பன் ஆகும். திறக்குன்னு சொல்றீங்களா? தேடை. அப்புறம் கால் வீட்டில் வைக்கும் போதே பார்த்து சொல்லிடுவேன். 2 கண்ணு கட்டினா உள்ளே போவேன், உள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துருவேன். அப்போ சொல்லுவேன். அப்போ நான் உள்ளே இருக்கும்போதே சொல்லிட்டேன் என் பையன் மேலே இருக்குது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னையா பண்ணணும், தேவையான சாமான்கள் பொருட்கள் வாங்கி வந்தாங்க, உட்கார வச்சு பேசினா அந்த பையன் உண்மையை ஒத்துக்கினான். சுடுகாடுக்கு போகும்போது அதை திரும்பி பார்த்தேன். அப்போ போனால் எரிஞ்சு நின்று அது மேலே அப்போ அந்த ஆத்மா அந்த பேசி மூலியமாக பேசி ஒரு 1/2 hour 1 hour அப்புறம் அந்த பொம்மை கிம்மெல்லாம் உட்கார வச்சு செய்வேன். பூசணிக்காய், இந்த பொரி, இந்த மாதிரி முக்கியமான சில இதெல்லாம் வச்சு. இதை நீங்கள் நேரடியாக பார்க்கணுன்னா வாங்க, அமாவாசை கோவளம் தர்காவில் பண்ணுவேன்.